இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ட ஒரு கனவை பற்றி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்கிறார்கள். சொன்ன பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னாங்கன்னு சொன்னால், நிஅமர் ரஜுலு அப்துல்லா இன்கான யுஸல்லி பில்லைல். அப்துல்லா வந்து மிக சிறந்த ஒரு மனிதர். அப்துல்லா இப்னு உமர் சிறந்த ஒரு மனிதர். அவர் இரவில் தொழக்கூடியவராக இருந்தால் அவரை அழைத்து சொல்கிறார்கள், தொழுது கொண்டே இருந்தார், இப்ப தொழுகையை விட்டுட்டார் என்ற மனிதராக நீங்கள் ஆக வேண்டாம் என்றார்கள். எப்படி? கான யுஸல்லி ஃபதரக, தொழுது கொண்டே வந்தாரு, அதுக்கு பின்னால் என்ன செஞ்சார், இரவு தொழுகையை விட்டு விட்டார் என்கின்ற மனிதராக நீங்கள் ஆக வேண்டாம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசிப்பதை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படியாக இருந்தால் இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொடர்ச்சியை கடைபிடித்தார்களோ அதே போன்று தொடர்ச்சியை பிறருக்கு என்ன செய்கிறாங்க, தூண்டி இருக்கிறார்கள். மொத்தமான வடிவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியில சொல்றாங்க, அமல்களில் செயல்களில் சிறந்தது தொடர்ந்து இருப்பது, குறைந்திருந்தாலும் என்று. தனிப்பட்ட ரீதியாகவும் என்ன செய்றாங்க, அவரை அழைத்து, அப்துல்லா இப்னு உமரை அழைத்து, நீங்கள் இது போன்றவராக இருக்க வேண்டாம். அப்ப தொடர்ச்சி என்கின்ற சிந்தனை நம்மிடத்திலே வர வேண்டும். அதாவது சில பொழுதுகளில் நமது செயல்பாடுகளுக்கான கஷ்டமாக எது இருக்கும் தெரியுமா, ஒரு சிந்தனை நம்ம ஏற்படுத்தி கொள்ளாது இருக்கும், ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்ளாத சில பொழுதுல சில செயல்களுக்கு கஷ்டமாக இருக்கும். தொடர்ச்சி என்கின்ற சிந்தனை நம்ம பதிவு செஞ்சிட்டோம் என்று சொன்னால் சில பொழுது அதை வைத்து நம்ம முயற்சி எடுக்க ஆரம்பிப்போம். எது? தொடர்ச்சியாக நம்ம செய்ய வேண்டும், தொடர்ச்சி என்கின்ற ஒரு பண்பு தனியாக என்ன செய்கிறது இருக்கிறது, இது ஒரு தனி கேரக்டர் என்கின்ற அந்த மனப்பதிவை வச்சு என்ன செய்வோம், நம்ம சில விஷயங்களை தொடர்ந்து செய்ய பார்ப்போம். தொடர்ச்சி என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா அமல்களிலும் இருந்திருக்கிறது. நபி அவர்களும் அதை செய்திருக்கிறார்கள், நபி அவர்களும் பிறருக்கு என்ன செய்திருக்கிறார்கள், அதை செய்ய தூண்டி இருக்கிறார்கள் என்று இந்த செய்திகள் மூலம் என்ன செய்கிறது, காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு அழகான செய்தி சொல்கிறார்கள். குடும்ப விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இயல்பை பாருங்க. நபி அவர்கள் எப்பொழுதும் 9 மனைவியர்கள் நபி அவர்களுக்கு ஒரே நேரத்தில் இருந்தார்கள். 2 மனைவியர்கள் மரணித்திருந்தார்கள், ஒரே நேரத்தில் இருந்தார்கள். 10 மனைவியோடும் ஒரே நேரத்தில் இருந்திருக்கிறார்கள், 9 மனைவியோடும் ரசூலுல்லாஹ் ஒரே நேரத்தில் இருந்திருக்கிறார்கள். அதான் வாழ்க்கையில் 2 பேர் என்ன செஞ்சாங்க, மரணிச்சிட்டாங்க. அவங்க ஒரே நேரத்தில் வாழ்ந்தது 9 மனைவிமார்களோடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மனைவியுடைய வீட்டுக்கு இன்றைக்கு அவர்கள் செல்ல வேண்டுமோ அந்த வீட்டிலே என்ன செய்வார்கள் என்று சொன்னால், எல்லா மனைவியரை அந்த வீட்டுக்கு போவதற்கு முன்னால எல்லா மனைவியுடைய வீட்டுக்கு ஒரு முறை என்ன செய்வாங்க, சொன்னாங்க போய்விட்டு வருவார்கள். இது வந்து பலதார திருமணம் முடிச்சவங்களுக்கு சுன்னத் அல்ல, இது அவங்க செஞ்சா நல்லது, சுன்னத்து, மறுமையில கூலி உண்டுன்னெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, சொல்லல. இக்திதாவாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காக செய்யவும் இல்லை. ஆனா நபி அவர்கள் இந்த வளமை என்ன செய்யறாங்க, அந்த மனைவிமார்கள் அவதானிக்கிறாங்க. அந்த மனைவிமார் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், எந்த வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குவார்களோ அந்த வீட்டில் எல்லோரும் ஒன்று கூடுவார்கள். ஒன்று கூடி என்ன செய்வாங்க, அவங்களோட கதைச்சிட்டு பேசிட்டு போவார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இந்த வளமை இருந்ததனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி இருந்தார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இரவு தொழுகையில என்னோட நடந்து கொண்டார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், எந்த கணவனாவது அந்த மாதிரியான ஒரு தொடர்ச்சியை வீட்டில் கடைபிடிச்சாங்கன்னா மனைவியில் ஒரு பெரிய ஒரு தாக்கமே என்ன செய்யும், உண்டாகும். இன்றைக்கு எந்த கணவனையாவது மனைவி இரவு தொழுகையில முடிவெடுக்க இயலுமா, இவர் எப்ப தொழுவார்னே முதல்ல முடிவெடுக்க இயலாது. இரண்டாவது என்னது, தொழுதார்னா எந்த நேரத்தில் தொழுவார்னு முடிவெடுக்க இயலாது. இந்த லெவலில் தான் குடும்பத்துடைய ஸ்டைல் இருக்குது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல என்ன செய்வாங்கன்னா தொழுவார்கள். ஃபஇதா அராத அய்யூதிர ஐகலனி ஃபஅவுதர்து. வித்ர் தொழ ரசூலுல்லாஹ் நினைச்சாங்கன்னு சொன்னா ஒற்றைப்படையா முடிப்பாங்களே, அதான் 3ஆக முடிப்பார்கள், 5ஆக முடிப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்படி முடிக்க நினைச்சாங்கன்னு சொன்னா ஐகலனி, என்னை எழுப்பி விடுவார்கள், நான் வித்ர் தொழுவேன். அதுவரைக்கும் நான் என்ன செய்வேன், குரோஸா படுத்திருப்பேன். ரசூலுல்லாஹ்க்கு முன்னால குரோஸாக படுத்திருப்பேன். ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக வித்ரில எழுப்பி விடக்கூடியவர்களாக என்ன செய்திருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியால தான் இப்படித்தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, என்னோடு நடந்து கொள்வார்கள். வித்ரில ரசூலுல்லாஹ் ஒரு வளமையை கடைபிடிச்சு வந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சுபஹுக்கு அதான் சொல்லப்பட்ட பின்னால் நான் விழித்திருந்தால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தொழக்கூடிய சூழலில் இருந்தா என்ன செய்வாங்க, விழித்திருப்பார்கள். மாதாவிடையான சூழல் இருந்தா தூங்கி இருப்பார்கள். இப்ப தொழக்கூடிய சூழல் இருந்தால், அதாவது நான் விழித்திருந்தால் என்னோடு பேசுவார்கள். ஹத்தத அஹ்லஹு, என்னோட என்ற மனைவிமார்களோடு என்ன செய்வாங்க, பேசிக்கொண்டு இருப்பார்கள். சுபஹு தொழுதுட்டு, சுபஹுடைய சுன்னத்தை தொழுதுட்டு இகாமத்து டைம் வரைக்கும் வீட்டில் என்ன செய்வாங்க, ஏன்னா பள்ளி பக்கத்தில் அது வரைக்கும் என்னோட பேசிக்கொண்டிருப்பார்கள். அதுக்கு பின்னால் என்னது, இகாமத் சொல்லப்பட்டா போவாங்க. நான் தூங்கி இருந்தால் பள்ளிக்கு போய் விடுவார்கள். நான் தூங்கி இருந்தால்
பள்ளிக்கு போய் விடுவார்கள் அப்படின்றாங்க. சுபகுல சுன்னத்து தொழுது விட்டு மனைவியோடு இருந்து ஒரு சில வார்த்தைகள் பேசிவிட்டு போகின்ற பழக்கம் நம்மளுக்கு வருமா? நிறைய பேர் சுபக நேரத்தில் எலும்பினாலே என்னது விடியாத ஒரு மாதிரியா என்ன செய்யறது போறது, யாரோட என்ன செய்வதில்லை, பேசுவதில்லை. அட்லீஸ்ட் வீட்டோட பேசுவதற்கான ஸ்டார்டிங் கூட என்ன செய்யாது, வராது. இந்த நிலைமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தஸ அஹ்லஹு, தன் குடும்பத்தோட கொஞ்சம் பேசுவாங்க, பின்னர் என்ன செய்வாங்க, போய் விடுவார்கள் என்பது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வளமையாக என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அவதானிக்கிறார். வளமைக்கு மாற்றமாக செய்தால் அதை அவதானிக்கிறாங்க, அதுக்கான ரீசன் என்ன செய்வாங்க, கேட்பார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில நம்ம காண்கிறோம். அப்படி என்றால் அமல்களில் மட்டுமல்ல தொடர்ச்சி, யாரெல்லாம் தன் வாழ்க்கையில ஒவ்வொரு அங்கங்களையும் தொடர்ச்சி என்கின்ற ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்கிறாரோ அதனால பலவிதமான மாற்றங்களை அமல்கள் என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதராக நம்ம என்ன செய்யலாம், மாறலாம். நிறைய செய்வதை விட கொஞ்சமாக தொடர்ச்சியாக செய்வதை சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஃபிக்ஹை தந்து, அந்த விளக்கத்தை தந்து, அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக அனைவரையும் ஆக்கி அருள் புரிவான்.